ஹாய், இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கில் இயல் 3 டேர்ம் 1ல் இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படின்றது ஊர் பெயர், நாகனார் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஷின் வந்து கேட்பாங்க, நான்மணிக்கடிகை 14 மேல்கணக்கு நூல்களா 14 கீழ்கணக்கு நூல்களான்னு கொஷினில் கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நான்மணிக்கடிகை அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை அப்படின்னா அணிகலன் என்பது பொருள். அதாவது 4 மணிகள் கொண்ட ஒரு அணிகலன், அதுதான் நான்மணிக்கடிகை. அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 4 அறக்கருத்துக்களை கூறுறதுனால இதை வந்து நம்ம நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பெயர் காரணம் சொல்கிறாரு. ஓகே, பாடல் பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவார். மனைனா வீடு, ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்றவர்கள் பெண்கள். மடவார்னா பெண்கள், ஒரு வீட்டுக்கு விளக்கு போன்றவர்கள் பெண்கள். அந்த மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், அந்த பெண்களுக்கு விளக்கு போன்றவர்கள் புதல்வர்கள், அவர்கள் பெற்ற பிள்ளைகள், அவங்க தான் வந்து விளக்கானவர்கள். மணக்கினிய காதல் புதல்வருக்கே கல்வியே. அப்படி பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு என்ன விளக்காக இருக்கணும் அப்படின்னா கல்வி தான் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்கணும். அந்த கல்விக்கு எது வந்து விளக்கு போன்றது அப்படின்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள். ஓதின் புகழ்சால் உணர்வு. புகழ்சால் உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கணும். இதுதான் வந்து இந்த பாடலில் சொல்லக்கூடிய 4 அறக்கருத்துக்கள். குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி, அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். ஸோ 4 பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, மணக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் அப்படின்னா புகழை தரக்கூடியது. இந்த இடத்துல உணர்வு அப்படின்றது நல்ல எண்ணத்தை வந்து சொல்றாங்க. நான்மணிக்கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கு போன்றவர்கள் யார் அப்படின்னா பெண்கள், மடவார். அன்பு மிக்க புதல்வர்களுக்கு விளக்கு. புதல்வர்களுக்கு எது விளக்கு அப்படின்னா நல்ல எண்ணங்கள், கல்விக்கு விளக்கு தான் வந்து நல்ல எண்ணங்கள். அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு போன்றது கல்வி. கடிகை என்பதன் பொருள் அணிகலன். விளம்பி அப்படின்றது ஊர் பெயர். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இந்த வாய்மொழி பாடலில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாய்மொழி இலக்கியத்தில் தாலாட்டு பாடல்கள், குழந்தைகளுக்காக பாடக்கூடியது தாலாட்டு பாடல்கள். அதாவது வாய் வழியாக எழுத்து வடிவமாக இல்லாமல் வாயில் வந்து பாடக்கூடிய, வாய்க்கு எது வருதோ அதை வந்து கருத்து வச்சு பாடுறது தான் வந்து நாட்டுப்புற பாடல். அதாவது எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு, இவற்றையெல்லாம் வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். ஸோ வந்து வாயில் வரதை வச்சு பாடுறது தான் வந்து வாய்மொழி இலக்கியம். சென்னை போன்ற பெரு நகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல். ஸோ கானா பாட்டு அதை கூட வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல். குழந்தைகளுக்கு பாடுறது தாலாட்டு பாடல். விளையாட்டு பாடல், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க வந்து விளையாட்டாக பாடுறது விளையாட்டு பாடல். தொழில் களைப்பு நீங்கிறதுக்காக பாடக்கூடியது தொழில் பாடல். சடங்கு, ஏதாவது திருமணம் இல்லை ஏதாவது ஒரு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சடங்குக்காக பாடுறது சடங்கு பாடல். அப்படி இல்லைன்னா கொண்டாட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளை வழிபடுறது வழிபாட்டு பாடல். ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா பாடக்கூடியது ஒப்பாரி பாடல். குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டு பாடு. ஏட்டில் எழுதப்படாத பாடல்கள் தான் வாய்மொழி இலக்கியம் இல்லைனா நாட்டுப்புற பாடல். வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். வாய்மொழி இலக்கியம். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். சென்னை போன்ற பெரு நகரங்களில் மக்கள் பாடும் டேஸ் கூட நாட்டுப்புற பாடல், கானா பாடல். சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல்.
ஸோ இதில் வந்து விவேகானந்தரை பற்றி அந்த ஸ்டோரி தான் இருக்கும், இதை சும்மா படிச்சுக்கோங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அவருடைய இயற்பெயர் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தரினுடைய பெயர் என்ன அப்படின்னா நரேந்திர தத் அப்படின்றது தான் அவருடைய உண்மையான பெயர். இந்த கதை வந்து அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள், ஜானகி மணாலன் எழுதிய அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படின்ற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. பாருங்க, சொலவடைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க. ஆனம் அப்படின்றது குழம்பு. அளக்குற நாளிக்கு அகவலை தெரியுமா, அகவிலை தெரியுமா. நாளி அப்படின்றது தானியங்களை அளக்கும் படி. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளி ஏன்னா பழமொழின்ற ஒரு டாபிக் இருக்குது, ஸோ அதில் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளி அப்படின்றது தானியங்களை அளக்கும் படி. அகவிலை அப்படின்றது தானிய விலை. அகவிலை அப்படின்னா தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு, திறவுகோல் அப்படின்னா சாவி. ஆனம்னா குழம்பு, நாளினா அந்த படி, நம்ம அரிசியில் அளப்போம் பார்த்தீங்களா அந்த படி. அகவிலை அப்படின்றது அகவிலை படி அப்படின்னு சொல்லுவாங்க, தானிய விலை. திறவுகோல் அப்படின்றது சாவி. கொழும்புல கூடாரம், மதுரையில் கூடாரம் அப்படின்றது கூடாரம் இடுவது அப்படின்றது தங்குறது. கூடாரம் போட்டுட்டு நம்ம தங்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராரா வேறுபாடு, மயங்கொலி பிழைகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எது வரும், மல்லிகை டேஸ் வீசியது. ஸோ 3 சுழி நா வந்தால் மனம், மனம் வீசியது. இது வந்து சிந்தை மனம். பூமியை டேஸ் வருவேன், வளம் வருவேன், சுற்றி வருது. இது வளம்ன்றது செழிப்பு. டேஸ் பதுங்கி பாயும், புளி, புளி பதுங்கி பாயும். இது வந்து புளிப்பு சுவையை குறிக்கக்கூடியது. முகத்தில் டேஸ் முறுவல் வேண்டும், புன்முறுவல் வேண்டும். இது வந்து காயம் ஏற்படக்கூடிய புண்ணு. இந்த 2 சுழினா தான் வந்து புன்முறுவல், சிரிப்புக்கு வரும். நாய் டேஸ் நிமிராது, நாய் வால் நிமிராது, வால். இது வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வந்து சொல்லக்கூடிய வால். தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல். செல்வி வந்தால், செல்வி அப்படின்றது ஒரு பெயரை குறிக்கும் சொல், இது பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படின்னா வந்தால், வினைனா செயல் அப்படின்னு பொருள். வினை என்றால் செயல் என்று பொருள். ஒரு செயலை செய்கிறது தான் வந்து வினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்தால் அப்படின்றது வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா இடைப்பட்ட, அதாவது சொற்களுக்கு இடையே வரக்கூடியது இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்றது சால, உரு, தவ, நனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அந்த பெயர்ச்சொல் வீடியோஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பழமொழியா முதுமொழியா, அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது மூத்தோர் மொழி. குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன் சுவாமி விவேகானந்தர். நரேந்திர தத். குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு பாடல். எழுதப்படாத பாடல்களை என்னன்னு சொல்லுவோம், வாய்மொழி இலக்கியம். ட்ரூ. தமிழ் சொற்கள் 12 வகைப்படும். ராங். மல்லிகை மனம் வீசியது, பூமியை வலம் வருவோம். 4 மணிக்கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார். திருக்குறள் திருவள்ளுவர். 4 அடியார் தான் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள். இதுவும் வந்து சும்மா ஒரு இதாக படிச்சுக்கோங்க, இதுலேயும் பெருசாக பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. பன்மை சமூகம்னா என்ன, தான் குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய குழுக்களையும் மதித்தும் இசைந்தும் வாழ்வதையே பன்மை சமூகம் என்கிறோம். பன்மை சமூகம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு குழுவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கூட மற்ற குழுக்களை வந்து மதித்தும் அவங்களோட ஒத்துமையாக வாழ்கிறது தான் வந்து பன்மை சமூகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏழை என்னும் அடிமை என்னும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை அப்படின்னு பாடியவர் பாரதியார். ஏழை என்னும் அடிமை என்னும் எவனும் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி நடுவில் இருந்து தான் நமக்கு நிறைய கேட்பாங்க. அதுதான் நமக்கு தெரியாமல் நம்ம ஆன்சர் பண்ணாமல் விடுறது. எதுனா இந்த மாதிரி லெசன்ஸுக்கு நடுவில் இந்த மொழிபெயர்ச்சியில் வந்து நிறைய கொடுத்து அதில் தான் நமக்கு வந்து தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏழை என்னும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை. எழுதியவர் பாரதியார்.
ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இயல் 3 வந்து ஓவர். ஸோ அடுத்த இது வந்து 6th டேர்ம் 2ல் நம்ம இயல் 1 பார்க்கலாம். தேங்க்யூ.